Hello everyone, welcome back to Cricket Mapla YouTube channel. Finally, the IPL retail list release ஆயிடுச்சு. Every team can retain minimum 5 players before the IPL auction. One RTM கார்டு சொல்லியிருக்காங்க. இந்த RTM கார்டு வந்து கன்ஃபார்மாக அவைலபிலிட்டி இருக்கா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. I think tomorrow morning those things also released. Before that, October 31st every team can ரீட்டைன் லிஸ்ட்டை வந்து பிசிசிஐ கிட்ட சப்மிட் பண்ணணும். பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் மேபி டிசம்பரில் கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிசிசிஐ வந்து 3 கண்டிஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் எந்த ஒரு டீமே வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர் ஆப்ஷனுக்கு வராங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மெகா ஆப்ஷனில் கன்ஃபார்ம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மினி ஆப்ஷனுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த தேர்ட் திங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஒரு பிளேயர் நீங்கள் மெகா ஆப்ஷனில் நேம் கொடுத்து நீங்கள் ஒரு டீம் உங்களை பை பண்ணாங்கன்னா சப்போஸ் நீங்கள் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர் வந்து நீங்கள் ஐபிஎல் பேன் பண்ணுற மாதிரி பிசிசி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ். இது ரூல் போட்டு ரொம்ப கரெக்டான விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது ஓனர்ஸ் தான். ஏன்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ் மாதிரி பிளேயரும் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி பிளேயர் வந்துட்டு போனாங்கன்னா ஓனர்ஸ் வந்து அவ்வளோ பைசா போட்டு எடுக்கிறாங்க. போட்டு அவங்க அதுக்கான வேல்யூபிளே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால பாதிக்கப்பட போகிறது ஓனர்ஸ் தான். ஸோ பிசிசி இந்த ரூல் கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அனதர் திங் இஸ் அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுற ஒரு மேட்சும் பேசிக் சேலரியாக வித்தவுட் அந்த ஆப்ஷனில் வர பைசா இல்லாமல் ஒரு 7.5 lakhs பர் மேட்ச் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிசிசி. இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற ஒரு ரூல்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பே மோட்டிவேட்டாக இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு. தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் ரூலை பற்றி பயங்கர கேள்விகளும் எழும்பிச்சு, ஒரு சர்ச்சைகளும் எழும்பிச்சு. பிசிசி தெளிவாக சொல்லிட்டாங்க 2026 வரைக்கும் இந்த இம்பேக்ட் ரூல் கண்டினியூ ஆகுற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேபி சூன் ஆஸ் பாசிபிள் பட் 2026 வரைக்கும் இந்த ரூல் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் இருக்கணுமா வேண்டாமா, இது எவ்வளோ பேர் லைக் பண்ணி அன்லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் திங் இஸ் பிராவோ வந்து சிஎஸ்கேவை விட்டு கேகேஆருக்கு ஒரு மென்டராக ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கு நிறைய பெட்டிஷன் நிறைய பேருக்கு பயங்கர கேள்விகள் கேட்குறாங்க. பட் கண்டிப்பாக இது அவரோட கெரியரில் அடுத்த ஒரு பெரிய மூவ் ஆனால் பார்க்குறாரு. யாருமே எப்படி தான் இங்கே நம்ம ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா, அடுத்த பெரிய ஹைக் வந்ததுன்னா நம்ம அடுத்த லெவல் போகத்தான் பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் சிஎஸ்கேல பிராவோ ஒரு அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சாக தான் இருந்திருக்காரு. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ மென்டராக. ஸோ வந்து இந்த ரோல் வந்து அவருக்கு பெரிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்னும் சொல்ல போனால் கரீபியன் பிரீமியர் லீக்ல வந்து அவர் வந்து 90 டேஸோட ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடிட்டு இருக்காரு. ஸோ 6 to 7 years அந்த ஃப்ரான்ச்சைஸி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனாலே கூட ஒரு பெரிய மூவாக இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார்னு பார்க்கலாம். கேகேஆருக்கு இன்னும் ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோட ரிட்டைன் பண்ணாங்களான்னு தெரியல. மேபி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனில் இருந்தாருன்னா ஒரு ரசல் உள்ள திருப்பி ரிட்டைன் பண்ணாங்கன்னா ஒரு ரசல் பிராவோ காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக பிராவோட பொட்டென்ஷியலுக்கு ஒரு கேகே ஒரு நல்ல டீமாக தான் தெரியுது. தென் ஒரு ஆஷிஷ் நெக்ரா வந்து குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து போகிற மாதிரி ஒரு ரூமர் வந்தது. கடைசி ரூமர் ஆகி போச்சு. அவர் ஆஷிஷ் நெக்ரா குஜராத் டைட்டன்ஸ்லேயே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. தென் ஐ கம் டு கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட திருப்பியும் வேற ஒரு கோச்சருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிக்கி பாண்டி நியூ கோச்சாக இந்த வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. சஞ்சய் பங்கர் போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் 3 to 4 இயர்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் தான் கொடுத்துருக்காரு ரிக்கி பாண்டி. அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. நிறைய நியூ பிளேயர்ஸ் இன்ட்ரூவ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஃப்ரெஷ் மாதிரி ஒரு பிளேயரை அவர் தான் உருவாக்கி கொண்டு வந்தார். ஒன் ஃபைனலில் டெல்லி ரீச் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இன்னும் பெட்டராக டெல்லி பண்ண முடியாத ஒரு காரணம் 2 வருஷம் ரிஷப் பண்ட் இல்லை. ரிஷப் பண்ட் இல்லாததும் ஒரு 2023 ரிஷப் பண்ட் 22 ஆஃப் த சீசன்லேயும் ரிஷப் பண்ட் இல்லை. அதுவும் இல்லாததும் ஒரு ரிக்கி பாண்டிக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. பட் பார்க்கலாம் இங்கே பஞ்சாபில் எந்த அளவு நல்லா பண்ணுறாருன்னு ரிக்கி பாண்டி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 154 ரன் தான் மார்ஜின் விக்ட்ரி பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கான ஸ்ரீலங்கா 611 ரன்ஸ் அடித்தாங்க. இன் ரிப்ளை நியூசிலாந்து
just 83 bundled out ஆயிட்டாங்க. The left off spinner started taking 6 wickets the first innings. திருப்பியும் ஃபாலோ ஆன் பண்ணிட்டு 514 ரன்ஸ் பிஹைண்ட்ல இருந்து ஃபாலோ ஆன நியூஸ்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க. ஒரு வில்லியம்சன் கிட்ட இருந்து ஒரு ஃபைட் இருந்துச்சு. ஒரு கோலின் மின்ரோ ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆனார். பிலிப்ஸ் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆனார். பட் இருந்தாலும் அவர் ஜஸ்ட் 360 பண்டல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு இன்னிங்ஸ் லாஸ் நியூஸ்ல இருந்துச்சு. நியூஸ்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. நியூஸ்ல அதோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல எல்லாமே ஒரு ஸ்டார் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. ஒரு பிலிப்ஸ் இருக்காரு. இது எல்லாமே அந்த அளவு பெரிய ஸ்டெப் அப் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஏஷியன் கண்டிஷன்ல வந்து உங்களால் அந்த அளவு டாமினேட் பண்ண முடியாத ஒரு ரீசனாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நியூஸ்ல ஒரு கிரிக்கெட் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. பட் கம்பேக் டு ஸ்ரீலங்கா, ஒரு லாஸ்ட் 1.5-2 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்காவில் கிரிக்கெட் ஓவருங்கிற மாதிரி இருந்தது. T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஆகட்டும், ஸ்ரீலங்கன் எதுக்காக கிரிக்கெட் ஆடுறாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறதுக்கே லாக்கில் இது மாதிரி பல பெட்டிஷன்கள் மீடியாஸ் பேசினாங்க. பட் லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் டோட்டலி டிஃப்ரென்ஸ். மெமரைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். எஸ்பெஷலி இந்த பையனை பற்றி பேசணும். கமிட்டா மென்டிஷ் என்ன ஒரு பொட்டென்ஷியல், என்ன ஒரு டேலண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டுங்கிற ரா மெட்டீரியலை கரெக்டான டைமில் யார் எக்ஸிக்யூட் பண்ணுறானோ அவன் தான் வந்து ஒரு சாம்பியனாக முடியும்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். இந்த பையன் கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. 182 ஆஃப் 250 அது வந்து அந்த மாதிரி ஒரு கல்லை விக்கெட்டில் ஜஸ்ட் ஒரு பால் ஒரு ஆம்பாலாக இருக்கும், எந்த பக்கம் டேர்னுக்கு எப்படி ஆடணும், சீமுக்கு எப்படி ஆடணும், அந்த கண்டிஷன் அனலைஸ் பண்ணி கேம் ஒரு கண்ட்ரோலோடு கொண்டு போயிட்டு தான். ஒரு 2000 பேக் டு 20 இயர்ஸ் பேக் 2000 ஜெயவர்தனே சங்கக்காரா வரும்போது ஸ்ரீலங்கா எப்படி இருந்ததோ அப்போ அங்கேருந்து அவங்க 2 பேர் எப்படி ஒரு இதில் கொண்டு போனாங்களோ இப்போ அந்த மாதிரி திருப்பி ஒரு ரீக்ரோத் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ரீலங்கா இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஸ்ரீலங்காவோட திருப்பி நியூ இயராக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஒரு குஷல் மென்டிஸாக இருக்குது, ஒரு சண்டிமெல்ட் ஒரு மாஸ்டர் கிளாஸ் 100 அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க கமிட்டா மென்டிஷ்க்கு. ஸோ இட் குட் பி ஒரு ஸ்ரீலங்காவோட நியூ இயராக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இப்படில அப்சல்யூட் ஜோர்னி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி சமத் ஜெயசூர்யாவும் எஸ்பெஷலி பிரபாஸ் ஜெயசூர்யா, நிஷாந்த் பாரிஸும் அந்த கரெக்டான சுச்சுவேஷன்ஸில் கரெக்டான லென்த்தில் போட்டாங்க. அவரோட இவங்க 2 பேர்த்தோட ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் டெலிவரிஸ்க்கும் நியூசிலாந்து பேட்டர்ஸ் கிட்ட எந்த ஒரு ஆன்சருமே கிடையாது. தே ஆர் டோட்டலி கேமை டாமினேட் பண்ணிட்டாங்க. 2.5 இயர்ஸ்லேயே கேம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி விட்டாங்க ஸ்ரீலங்கா. நீங்கள் ஒரு டீம் ஃபஸ்ட் டாஸ் பண்ணி பேட்டிங் 6-14 அடிச்சு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 83 போல்ட் அவுட் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ தே ஆர் சூப்பராக பண்ணிட்டாங்க. தென் ஐ கம் பேக் டு இண்டோர். ஃபைனலி 3rd day the continuous rain in Indore. நேற்று பயங்கர மழை, இன்னைக்கு நைட்டு பயங்கர மழை. இன்னைக்கு அப்பப்போ பார்த்தாங்க கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆச்சு. பட்டு யாராலையும் அதை கிளியர் பண்ண முடியல இண்டோரில். கவர்மெண்ட்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணி பார்த்தாங்க, அந்த எவ்வளோதான் ஒர்க் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணாலும் திருப்பி வெதர் வந்துச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டாப் ஆகலை, பயங்கரமாக மழை பெய்ஞ்சிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம் 4th டேயில் என்ன ஆகுதுன்னு தெரில. 4th டேவும் நடக்குமா இல்லையானே தெரில கரெக்டாக. நம்ம அந்த மேபி இந்த டெஸ்ட் ட்ராவானாலும் கூட கம்பேர் இந்த டெஸ்ட் ட்ராவானாலும் கூட இந்தியாவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்தியா ஃபைனல்ஸ் போகணும், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போகணும்னா அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் அடிச்சாகும். சப்போஸ் இந்தியா வந்து 3-4-1 சம்திங் அப்படி ஏதாவது உதவாங்கன்னா ஐ திங்க் ஸ்ரீலங்கா குட் பி டைரக்ட் ஃபைனல். இல்லை சப்போஸ் இந்தியா 3-1 அடித்து ஆஸ்திரேலியா உதவாங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வரைக்கும் டஃப்பாக இருக்குது. இப்போ ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்ஸில் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. மேபி சர்ப்ரைஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. பார்க்கலாம் நாளைக்கு, எஸ்பெஷலி நாளைக்கு இந்தியா பங்களாதேஷ் 4th டேயில் என்ன நடக்குது. மேபி நாளைக்கு மேட்ச் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெயின் அங்கே ஸ்டாப் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெயின் ஸ்டாப் ஆனாலும் அங்கே கிரவுண்ட்ஸ்மேனுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஃபுல்லாக எட்ஜ் ஆஃப் த பவுண்டரிஸ் ஃபுல்லாகவே வாட்டர்ஸ் இருக்காமா. ஸோ அதை ஃபஸ்ட் அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 80-20 தான் சொல்ல முடியும். 80% நடக்கிறது சான்சஸ் கம்மி தான் சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட எல்லா அனலைஸ் வீடியோஸ் வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.